கண்ணா, எனக்கு ஒரு ஐயம். பூலோக மனிதர்கள் இவ்வளவு கோலாகலமாக தீபாவளி கொண்டாடுகிறார்களே, அது உண்மையில் ஏன்? நீங்கள் உண்மையில் நரகாசுரனை அழித்ததன் விளைவாகத்தான் கொண்டாடுகிறார்களா என்ன? ஒரு மனிதனின் உயிரை கொல்வதை இப்படி கோலாகலமாக கொண்டாடலாமா கண்ணா? நல்ல கேள்வி கேட்டாய் ராதா. உண்மையில் நரகாசுரன் பூமாதேவிக்கு பிறந்ததாக புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பூமி என்ற மண்ணிற்கு பிறந்தவன். உண்மையில் 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கமாக இருந்த பொழுது யாருக்கும் மண் என்ற இந்த தேகத்தின் உணர்வே சிறிதும் இருக்காது. இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான் புருவ மத்தியில் நட்சத்திரம் போல் ஜொலிக்கிறேன் என்ற உணர்வில்தான் இருந்தார்கள். அடுத்த 2500 வருடத்தில் சிறிது சிறிதாக ஆத்மா என்பதை மறந்து தேகம் என்ற உணர்விற்கு வந்துவிட்டார்கள். அதனால்தான் தேகத்தின் உணர்வுகளான காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்திற்கு அடிமையானார்கள். அப்படி அடிமை ஆவதைத்தான் மண்ணிற்கு பிறந்த நரகாசுரன், அதாவது நரகத்தில் தோன்றிய அசுரன். நரகம் என்பது துவாபரயுகம் கலியுகத்தைத்தான் குறிக்கிறது. கலியுகத்தில் என்ன? அசுரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் அசுரன் என்று சொல்லப்படுவது தங்களுக்குள் இருக்கும் அசுர குணத்தையே, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் என்ற இந்த 5 விகாரங்கள் தான் மனிதனுக்குள் இருக்கும் அசுர குணங்கள். இது நரகத்திற்கு சென்ற பிறகு மனிதனுக்குள் உருப்பெறுகிறது. இதைத்தான் பூமியிலிருந்து தோன்றிய நரகாசுரன் என்று சொல்லப்படுகிறது ராதா. அப்படி என்றால் கண்ணா, நரகாசுரனை நீங்கள் அழிக்கவில்லையா? கண்டிப்பாக அழித்தேன். நான் மட்டுமல்ல, கலியுகத்தின் இறுதியில் என்னைப் போலவே நிறைய பேர் சாதாரண மனித பிறவி எடுத்து சிவபெருமானின் வழிகாட்டுதலின்படி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் என்ற அந்த நரகாசுரனை அழித்தோம். அதன் விளைவாகவே இப்பொழுது வரைக்கும் நரகத்தில் அந்த நரகாசுரனை அழித்த தினத்தை தீபாவளியாக தீபம் ஏற்றி கொண்டாடுகிறார்கள். அதாவது நாங்கள் தேகம் என்ற உணர்வை அழித்து இந்த தேகத்தை இயக்கும் ஆத்மாதான் நான் என்ற உணர்வில் சதா ஆத்ம ஜோதியை ஏற்றும் நாளைத்தான் தீபாவளி என்று குறிப்பிடப்படுகிறது. அது உண்மையில் எந்த நாள் தெரியுமா? கலியுகம் முடிந்து சத்தியுகம் ஆரம்பிக்கும் நாள், சொர்க்கம் ஆரம்பிக்கும் நாள். சொர்க்கம்தான் உண்மையான தீபாவளி. சொர்க்கத்தில் ஒவ்வொரு நாளும் அங்கிருக்கும் ஒவ்வொரு மனிதர்களின் ஆத்ம தீபம் ஏற்றப்பட்டிருக்கும். யாருக்கும் உடல் என்ற உணர்வே இருக்காது. எனவே அந்த சொர்க்கத்தில் அனைவரின் உடல் என்ற வீட்டில் ஆத்ம தீபம் ஏற்றப்பட்டிருப்பதன் நினைவாகவே கலியுகத்தில் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டில் தீபத்தை ஏற்றி வழிபடுகின்றனர் ராதா. அப்படி என்றால் கண்ணா, ராமர் ராவணனை அழித்து சீதையை மீட்டு லக்ஷ்மணனோடு அயோத்தி திரும்பிய நாளைத்தான் தீபாவளி என்று சொல்கிறார்களே, அது உண்மையா? ராதா, புராண கதைகள் எதுவுமே மேலோட்டமாக படித்தால் உண்மை புரியாது. உண்மையில் தன்னுடைய அரசாட்சி ஒருவனிடம் பறிக்கப்படும் பொழுது அவன் வனவாசத்திற்கு தள்ளப்படுகிறான். அதாவது அனைத்தையும் இழந்த நிலையைத்தான் வனவாசம் என்று சொல்கின்றன. சத்யுக திரேதாயுகத்தில் தேவதைகளாக வாழ்ந்த மனிதர்கள், சொர்க்கமாக இருந்த இந்த பூமி அனைத்தும் மறைந்து நரகமாக இந்த பூமி மாறுகிறது. அங்கு வாழ்ந்த மனிதர்கள் தன்னுடைய செல்வத்தை, ஆரோக்கியத்தை, அமைதியை, ஆனந்தத்தை அனைத்தையும் இழந்து துவாபர கலியுகத்திற்கு வருவதையே வனவாச வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது. இதற்கு காரணம் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல் ராவணன் என்று வைத்துக்கொள்ளலாம், நரகாசுரன் என்று வைத்துக்கொள்ளலாம். இவை அனைத்தும் இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் என்ற 5 விகார குணங்களையே குறிக்கும். இதனால்தான் மனிதன் அனைத்தையும் இழந்து காட்டிற்கு சென்று விட்டதை போல் ஆகிவிட்டான். அதாவது அனைத்தையும் இழந்து விட்டான். அதை மீண்டும் அடைவதற்கான வழியைத்தான்
முக்காலத்தை உணர்ந்த சிவபெருமான் இந்த பூமிக்கு கலியுகத்தின் இறுதியில் வந்து மனிதர்களுக்கு பயிற்றுவிக்கிறார். எப்பொழுது மனிதர்கள் தங்களுக்குள் இருக்கும் இந்த 5 விகாரம் என்ற ராவணனை முற்றிலுமாக அழிக்கிறார்களோ அப்பொழுதுதான் கலியுகம் முடிந்து சத்தியுகம், அதாவது சொர்க்கம் ஆரம்பமாகிறது. சொர்க்கத்திற்கு செல்வதுதான் உண்மையான தீபாவளி என்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தானே. எனவே ராமர் அரியணை ஏறுவதற்காக அயோத்தி வருவதும், கிருஷ்ணர் நரகாசுரனை அழிப்பதும் ஒரே விஷயத்தை தான் குறிக்கிறது. ஆமாம் கண்ணா, நரகாசுரன் என்ற ஒரு மனிதனை அழிப்பது என்றால் புராணத்தில் எப்படி அழித்திருக்கிறார் என்று காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் சொல்வதைப் போல் 5 விகாரங்கள் தான் அந்த அசுரர்கள் என்றால் அதை எப்படி அழித்தீர்கள்? ஏன் ராதா, நான் மட்டும்தான் அழித்தேனா? நீயும் தானே அழித்தாய். இருந்தாலும் என் வாய்மொழி மூலமாக கேட்பது என்றால் உனக்கு அலாதி பிரியம் அல்லவா? சொல்கிறேன். நம் தந்தை சிவபெருமான் கலியுகத்தின் இறுதியில் வந்து அந்த விகாரத்தை அழிப்பதற்கான வழியாக மிக எளிய யுக்தியை சொன்னார். எந்த வேதங்களிலும் குறிப்பிடாத யுக்தி, எந்த ரிஷி முனிவருக்கும் தெரியாத யுக்தி, மிக மிக எளிமையான யுக்தி. சதா என் ஒருவனை நினைவு செய் என்றார். அவருக்கோ உடல் கிடையாது. செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் போல் சதா ஜொலித்து கொண்டிருப்பவர். நாம் அழியக்கூடிய உடல் அல்ல, அழிவற்ற ஆத்மா, புருவமத்தியில் நட்சத்திரம் போல் ஜொலிக்கிறோம் என்று உணர்ந்து நம் தந்தை சிவபெருமானை செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் போல் சதா மனதுக்குள் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வளவுதான். கூடவே சிவபெருமான் கொடுக்கும் ஞானமான முரளியை தினம் தினம் கேட்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் அந்த முரளியின் நினைவாகத்தான் என் கையில் முரளியை கொடுத்து விட்டார்கள், அதாவது புல்லாங்குழலை கொடுத்து விட்டார்கள். சிவபெருமானின் ஞானமான அந்த முரளித்தான் ஆத்மாக்கள் அனைவருக்கும் கீதமாக ஒலிக்கிறது என்பதை குறிப்பதற்காக என் கையில் புல்லாங்குழலையும் சரஸ்வதியின் கையில் வீணையையும் கொடுத்து விட்டார்கள் ராதா. சத்தியுகத்தில் ஸ்ரீ நாராயணனாக இருந்த நான் பல மறுஜன்மங்கள் எடுத்து என்னுடைய கடைசி ஜென்மம் கலியுகத்தில் பிரம்மாவாக அவதரித்தேன். அப்பொழுது என் உடலில்தான் சிவபெருமான் வந்து இந்த ஞானத்தை சொன்னார். ஏன்? அப்பொழுது சரஸ்வதியாக இருந்த இந்த ஞானத்தை மிகவும் ஆர்வத்துடன் நீதானே கேட்டாய். அதன் நினைவாகத்தான் புராணத்தில் நான் வாசிக்கும் புல்லாங்குழலை நீ மிகவும் ரசித்து கேட்டதாக சொல்லிவிட்டனர். எனவே நம் தந்தை சிவபெருமானின் மகிமையை எடுத்து அவருடைய மகனான எனக்கு போட்டு விட்டனர். முழுமையாக நம்முடைய ஆத்ம தீபத்தை ஏற்றி சத்தியுகம் என்ற சொர்க்கத்திற்கு சென்று சத்தியமான தீபாவளியை கொண்டாடுவோம். எனினும் இப்பொழுது மனிதர்களோடு கலியுகத்தில் சத்தியமான தீபாவளியின் நினைவாக இப்பொழுது தீபமேற்றி தீபாவளி கொண்டாடுகிறார்களே, அதையும் கொண்டாடுவோம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.